பிரியமானவர்களே, ஆண்டவருடைய இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் ரேமா ஜேசி டிவி சார்பாக வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். அன்பானவர்களே, இந்த அருமையான நிகழ்ச்சிக்காக ஆண்டவரை நான் அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவோடு மிக நெருக்கமாய் மாத்திரமல்ல, அவருக்கு மிக அன்பாய் இருந்தவருடைய மார்பிலே சாய்ந்திருந்த சீஷன் யோவான். அந்த யோவான் பிற்காலத்திலே திருச்சபைக்கு நிருபங்களை எழுதுகிறார். அந்த நிருபங்கள் 3 கடிதங்களை அவர் எழுதுகிறார். அந்த 3 கடிதங்களின் வாயிலாக ஆண்டவர் சிறப்பான ஆவிக்குரிய செய்திகளை அவர் நமக்கு தருகிறார். அந்த செய்திகளை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு பிரயோஜனமாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்படி இன்றைக்கு 1 யோவானுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே ஆவிக்குரிய வாழ்வின் 3 படிநிலைகளை யோவான் அருமையாய் இங்கே எழுதுகிறார். சைக்காலஜி படிக்கிற மாணவர்களுக்கு அல்லது படிக்கிறவர்களுக்கு தெரியும். எந்த ஒரு ஆசிரியர் பயிற்சி எடுத்தாலும் அவர்களுக்கு ஒரு சைக்காலஜி என்று ஒரு பாடம் வைத்திருப்பார்கள். உளவியல். தன்னிடத்தில் பாடம் கற்றுக்கொள்ள வருகிற மாணவனுடைய வயதிற்கு ஏற்ப அந்த உளவியலை ஆசிரியர்கள் கற்றிருக்க வேண்டும் என்று அரசாங்கம் விரும்புகிறது. ஒவ்வொரு பருவத்தையும் பிரித்து ஒரு மனிதனுடைய பருவத்தை பிரித்து வைத்து உளவியல் காரியங்களை நடத்துவார்கள். குழந்தை பிறந்து ஒன்றுமே தெரியாத அந்த ஆரம்ப காலம் 1 வயது வரை குழவி பருவம் என்று சொல்வார்கள். இப்படி நிறைய பருவங்களாக அடுக்கிக் கொண்டே வருவார்கள். முதிர் வயது வரை உளவியல் தத்துவங்களை நாம் படிக்க வேண்டும். அதே போலத்தான் ஆவிக்குரிய வாழ்விலும் ஒரு மனிதன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவனுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு அடுத்த காரியத்தில் அவனுடைய வாழ்வை 3ஆய் பிரிக்கிறார். பிள்ளை பருவம், வாலிப பருவம், முதிர் வயதான பருவம். இது இயற்கையாய் உலகத்திலே பிறக்கிற அத்தனை பேரும் கடந்து வருகிற பருவம். தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சிறுவர்கள் என்று நாம் அழைக்கப்படுகிறோம், பிள்ளைகள் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். அன்றைக்கு இருக்கிற நிலைமை என்ன? அதன் பிறகு இளைஞர்களாய் மாறுகிறோம், குமர பருவத்துக்குள் வருகிறோம், வாலிபர் பருவத்துக்குள் வருகிறோம். அப்போ என்ன சம்பவங்கள் நடைபெறுகிறது? அதன் பிறகு வயதான பருவத்துக்குள்ளே கடந்து வருகிறோம். 3 பருவத்தை குறித்து, அது ஆவிக்குரிய பருவத்தை குறித்து இங்கே ஆண்டவர் தெளிவாக எழுதுகிறார். அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்காக அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 யோவானுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 12வது வசனம், 13வது வசனம், 14வது வசனம், 3 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 12வது வசனம்: பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கானை நீங்கள் ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். மறுபடியும், பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கானை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் என்று இந்த வசனம் 3 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அப்போ 3 பருவங்கள்: குழந்தை பருவம், வாலிப பருவம், முதிர் வயது பருவம். அதை வேதம் எப்படி சொல்லுகிறது? பிள்ளைகள், வாலிபர்கள், பிதாக்கள். இந்த பிள்ளைகள் பருவம் என்பது என்ன? ஒரு மனிதன் ஆண்டவரை சொந்த இரட்சகராய் அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். உலக பிரகாரமாய் அவனுக்கு 30 வயதிலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்வா. ஒருவேளை 14 வயதிலே ஏற்றுக்கொள்ளலாம், அல்லது 18 வயதிலே ஏற்றுக்கொள்ளலாம், அல்லது 40 வயதிலே ஏற்றுக்கொள்ளலாம். உலக பிரகாரமான வயது, அவனுடைய சரீரம், அவனுடைய வளர்ச்சி, எப்போ வேணாலும் அவன் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட அன்றைக்கு தான் அவன் மறுபடியும் பிறக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவிக்குரிய குழந்தை, நமக்குள் இருக்கிற ஆவியும் ஜீவனும் ஒரு குழந்தையை போல ஆண்டவரை முதலாவது ஏற்றுக்கொள்ளுகிற அந்த பருவம். அதை குறித்து அவர் சொல்லுகிறார்: பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு நான் எழுதுகிறேன். பிள்ளைகளே,
அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளை பருவம் என்பது ஆண்டவருடைய தியாகத்தினால், அவருடைய இரத்தத்தின் வல்லமையினால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறுகிற அந்த பருவம் தான் பிள்ளை பருவம். அந்த பருவம் ரொம்ப ஜாலியானது, ரொம்ப மகிழ்ச்சியானது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரன், ஒரு சகோதரி அவர்களை நீங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கேட்டு பாருங்கள், சொல்லுவார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதிதில் மிகுந்த உற்சாகமாயிருந்தது, நான் மகிழ்ச்சியாயிருந்தேன், இப்போது கிறிஸ்தவ பாடல்கள் என் வாயிலே முணுமுணுத்து கொண்டே இருப்பேன், நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் பைபிள் எடுத்து எப்படா வாசிப்போன்னு எனக்கு ஆசையாக இருக்கும், பைபிளை எடுத்து வாசித்து கொண்டே இருப்பேன். 6 மாதத்திற்குள்ளாக முழு வேதாகமத்தையும் நான் முதல் முறையை வாசித்து முடித்து விட்டேன். பைபிள் வாசிக்கிறதுல எவ்வளவு ஆர்வம் இருக்குதோ அவ்வளவு ஆர்வம் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே முழங்கால் போட்டு ஆண்டவரிடத்தில் பேசுறது எனக்கு அவ்வளவு ஆர்வமாக இருக்கும். ஒரு குழந்தையை போல, தகப்பனிடத்தில் எதையும் எதிர்பாராமல் அன்பு செலுத்துகிற குழந்தையை போல. அதான் பிள்ளை பருவம். இந்த பருவத்தை கடந்து யாரும் வராமல் இருக்க முடியாது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எவரை வேண்டுமானாலும் நீங்கள் கேட்டு பாருங்கள், இந்த குழந்தை பருவம் அல்லது பிள்ளை பருவம் மிக செல்லமான பருவம். ஏனென்றால் தகப்பனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை குழந்தையைப் போல அவர் தாளாட்டுகிறார், குழந்தையைப் போல நம்மை அவர் கண்ணின் மணி போல பார்த்து கொள்ளுகிறார், நம்மை அப்படியே வளர்த்து வருகிறார். அந்த நாட்களிலே நம்ம சின்ன சின்ன தவறுகளை செய்தால் கூட அவர் நம்மை உடனுக்குடனே மன்னித்து நம்மை கழுவி, குழந்தை பிறந்திருக்குது, அது அப்படியே படுக்கையிலே அது எல்லா தவறுகளையும், அதாவது அது அதனுடைய இயற்கை உபாதைகளையெல்லாம் தொட்டிலே சில நேரங்களில் அப்படியே இதாயிரும், ட்ரெஸ் எல்லாம் வம்பா போயிடும். ஆனால் தாயின் தகப்பனும் முகம் சுளிப்பதே கிடையாது. மகிழ்ச்சியோடு அந்த குழந்தையை எடுத்து கழுவி அதை சரி சுத்தம் செய்து, எத்தனை துணிகள் வேஸ்ட் ஆகும் பாருங்கள். அதை திரும்ப இப்போவாது என்னெல்லாமோ அறிவியல் கண்டுபிடிப்பில் நிறைய இந்த உபகரணங்கள்லாம் வந்துருச்சு, பேம்பர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் துணிகளை பயன்படுத்தணும், அவைகளை துவைக்கணும், அவைகளை காயப்படணும். தாய்மார்களுக்கு பயங்கரமான வேலை அந்த நாட்களிலே குழந்தை வளர்ப்பு என்பது. ஆனால் ஒரு தாயும் முகம் சுளிக்க மாட்டாள். அதே போலத்தான் நம்முடைய பரம தகப்பன் நம் ஆண்டவருக்குள்ளே வந்த புதிதிலே நமக்கு எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கும், கேட்டதெல்லாம் தருவார். அந்த நாட்களில் நீங்கள் அந்த பருவத்தை கடந்து வந்த நீங்கள் மனிதர்கள்ட்ட, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள்கிட்ட கேட்டு பாருங்கள், ஜெபம் பண்ணுவாங்க, உடனே ரிசல்ட், மகிழ்ச்சி அடைவார்கள், சாட்சி சொல்லுவார்கள். இந்த ஆரம்ப காலம், அந்த பிள்ளை பருவம் இருக்கிறதே, ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்ற அந்த காலம், மகிழ்ச்சியாய் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் காலங்கள் எப்போதும் அப்படியே இருக்காது. சின்ன குழந்தை வீட்டில் அப்படியே யூரின் இருந்துருவான் நடு ஹாலில், பெற்றோர் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதே பையன் வளர்ந்து வாலிபனாய் வரும் பொழுது, அவன் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது செய்த அதே காரியங்களை வீட்டுக்குள்ளே அவனால் செய்ய முடியாது. இப்போ அதற்கென்று கழிவறை தனியாய் ஒதுக்கியாச்சு, அதில் இருக்க பழக்கியாச்சு. இனி அவனுடைய வாழ்க்கையில் சில ஒழுங்குகள், அது கொஞ்சம் கஷ்டம். இப்போ திட்டுவாங்க, எப்படி செல்லம் கொடுத்து சின்ன சின்ன தவறுகளை செய்யும் பொழுது கூட அவனை மன்னித்து அவனை அரவணைத்து சரிடா அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து வளர்த்த அதே பெற்றோர் அவன் 13-14 வயது வரும் பொழுது அவனை கண்டிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஏய், அந்த பையன் கூட பேசாத, இந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கூட பழக்கம் வைக்காத, நல்லா படிக்கிற பையனோட பழகு, கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூல் முடிஞ்சு வந்தீங்கன்னா முதல்ல ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு வேறு ட்ரெஸ்ஸை போடு, முகத்தை கழுவு, டீ குடிக்கிறதுக்கு வா, அப்புறம் ஹோம்ஒர்க் எடுத்து எழுது. கண்டிஷனுக்கு மேலே கண்டிஷன். நிறைய பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் இந்த வாலிப பருவத்திலே தான் முரண்பாடுகள். பிள்ளைகளை எதிர்த்து பேச பழகுகிறார்கள் வாலிப பருவத்திலே. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர் சொல்லுகிறார், வாலிப பருவம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ரொம்ப உன்னதமான மகிமையான ஒரு அனுபவம். அவர் சொல்கிறார் பாருங்க, வாலிபர்களை குறித்து அவர் சொல்லும் பொழுது, வாலிபரே, பொல்லாங்கானை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பொல்லாங்கானை ஜெயித்ததினால், குழந்தையாக இருக்கும் பொழுது யுத்தம் கர்த்தருடையது,
அவன் குழந்தையா இருக்கிறாரு, தாவீது குழந்தையா இருக்கிறாரு. கோலியாத்து பெரிய மாவீரன் நிற்கிறான். ஆனால் அவனுக்கு முன்னாடி ஒருத்தன் எதிர்த்து நிற்கணும். சிறியவனா பெரியவனாங்கிறது பிரச்சனை இல்லை ஆண்டவருக்கு. ஒரு இளைஞனை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். ஆண்டவர் சொன்னார், யுத்தம் கர்த்தருடையது அப்படின்னார். எப்போதுமே யுத்தம் கர்த்தருடையது தான். ஆனால் ஆரம்பத்தில் குழந்தையாக இருக்கும் பொழுது முழு யுத்தத்தையும் அவரே செய்வார், எதிரியை வீழ்த்துவார். ஆனால் வாலிபனாகும் பொழுது அவன் யுத்தம் செய்ய வேண்டும். அப்பொழுதும் யுத்தம் கர்த்தருடையதான், ஜெயம் கர்த்தருடையதான். ஆனால் யுத்தத்தை அவன் முன்னின்று நடத்த வேண்டும். அன்றைக்கு 5 கூழாங்கல்லை வைத்து ஒரு கூழாங்கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி அடித்தான். கோலியாத் செத்து வீழ்ந்தான். ஆனால் காலமெல்லாம் இந்த முறையில் தானே ஆண்டவர் யுத்தத்தை நடப்பித்தார், எதிரியை வீழ்த்தினார் என்று காலமெல்லாம் கவனையும் கல்லையும் மாத்திரம் வைத்துக்கொண்டு அந்த ராஜாவாய் அவன் இல்லை. அவன் ராஜாவான பிறகு தாவீது சொல்லுகிறார், வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் விரல்களை யுத்தத்துக்கு படிப்பிக்கிறார். அதன் பிறகு வில்லை வைத்து சண்டை செய்தார். எல்லா காலமும் கவனையும் கல்லையும் தூக்கி கொண்டு தாவீது செல்லவில்லை. இந்த வாலிப பருவத்திற்குள்ளே வரும்பொழுது அவர் சொல்றார், பொல்லாங்கானை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். அப்பவும் ஜெயம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையதான். ஆனால் நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். பிள்ளைகளாக இருக்கும்போது நமக்கு எதிர்த்து நிற்க திராணி இல்லை. ஆண்டவர் பாதுகாத்து கொண்ட முழுமையாய். இப்போ ஆண்டவர் நம் பக்கத்தில் இருப்பார், நாம போய் யுத்தம் பண்ண வேண்டும். ஆனால் ஜெயத்தை அவர் தருவார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்காய் ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நான் அடிக்கடி இந்த கிறிஸ்தவ உலகத்துக்கு ஆலயங்களுக்குள் செல்லும் பொழுதெல்லாம் சொல்லுகிற ஒரு காரியம், அரசாங்க பரீட்சை எழுத போகிற மாணவர்களுக்குன்னு சொல்லி ஒரு கூட்டம் வைப்பாங்க, ஒரு ஜெப கூட்டம் வைப்பாங்க. பெரிய பெரிய ஊழியர்கள் அது எப்போ வைப்பாங்கன்னா பிப்ரவரி மாதம் வைப்பாங்க. ஏன்னா மார்ச்சில் அவன் பொதுத் தேர்வு எழுதணும், பிப்ரவரியில் அந்த மாணவர்களுக்கு ஜெபம் நடத்துவாங்க. அது தேவையில்லாத ஒரு காரியம். மாணவர்களுக்கு எப்போ சொல்லிக் கொடுக்கணும்? ஜூன் மாதம் நடத்தணும். அந்த கல்வியாண்டு ஆரம்பிக்கும் பொழுது ஜூன் மாதத்தில் 10ஆவது வகுப்பு 12ஆவது வகுப்பு படிக்க போகிற அந்த மாணவர்களை அழைத்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். குதிரை யுத்த நாளுக்காய் ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த வருடம் நீ 10ஆவது வகுப்பு படிக்க போகிறாய், இந்த வருடம் நீ 12ஆவது வகுப்பு படிக்க போகிறாய். நீ எப்படி படிக்கணும், நீ எப்படி மனப்பாடம் பண்ணணும், ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி ஆண்டவரை முன்னால் வச்சு படிக்கணும், எப்படி நியாயமாய் நீ பரீட்சையில் நல்ல மார்க் எடுக்க நியாயமான முயற்சிகள் எவ்வளோ எடுக்கணும். பரீட்சைக்கு முதல் நாள் உட்காந்து ஜெபம் பண்ணாக்கல என்ன ஜெபம் என்பது மந்திரம் மாதிரி மந்திரத்தில் மாங்காய் காய்க்குன்னு நினைக்கிறீங்களா? ஆரம்பத்திலே அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த 10 மாத காலம் உனக்கு இருக்குப்பா, இந்த 10 மாத காலமும் நீ ஆண்டவரிடத்தில் உன்னுடைய பாரத்தை வைத்து விட்டு ஆண்டவரிடத்தில் பேசிவிட்டு நீ உன் பாடத்தை எடுத்து படி. எந்த பாடம் விளங்கலையோ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு. உனக்கு பாடம் எடுக்கிற ஆசிரியர்களை நல்ல மரியாதை செலுத்து. ஜூன் மாதம் சொல்லிக் கொடுக்கணும் கிறிஸ்தவ பண்புகள், பரீட்சைக்கு எப்படி ஆயத்தமாகணும்னு. லாஸ்ட் நேரத்தில் வந்து ஜெபம் பண்ணிட்டு தவறான காரியம். அதைத்தான் இங்கே வாலிப பருவம் சொல்லு. வாலிபரே, நீங்கள் பொல்லாங்கானை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். அதே வாலிபர்களை குறித்து இன்னும் 2 குறிப்பையும் அவர் சொல்லுகிறார். அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 1 யோவானுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதில், பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களிலே நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கானை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிப பருவம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே 3 காரியங்களே அவன் அடைந்திருக்க வேண்டும். 1, ஆண்டவருடைய வசனத்திலே அவன் நிலைத்திருக்கிறவனாயிருக்க வேண்டும். ஆண்டவருடைய வசனத்தை கைக்கொள்கிறவனாய், ஆண்டவருடைய வசனத்தினால் உண்டாகிற அந்த வல்லமையை, அந்த பலத்தை பெற்றவனாய், பலவானாய் இருக்க வேண்டும். பவுல் அழகா சொல்றார், நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தைக்கேற்றவைகளை சிந்தித்தேன், நான் பெரியவனான போது குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன்.
அப்போ குழந்தையாக இருந்த பொழுது நம்முடைய சிந்தனை, நம்முடைய பார்வை, நம்ம ஆண்டவரை குறித்த நம்முடைய மதிப்பீடு எல்லாம் வேற மாதிரி இருக்கும். ஆனால் வாலிபர்களாய் வளரும் பொழுது வளர்ச்சிக்கு தேவையானது என்ன? ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு வேத வசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. இந்த தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதை வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது நாம் வாலிபனாய் மாறுகிறோம். வேதத்தை வாசிக்கிறோம், வேதத்தை தியானிக்கிறோம், அந்த வேதத்தை வசனத்தை நாம் உட்கொள்ளுகிறோம் என்றால் என்ன பொருள்? அந்த வசனத்தின்படி நம்ம வாழ ஆரம்பிக்கும் பொழுதுதான் இந்த வேத வசனத்தில் உள்ள சாறு சத்து, இந்த வேத வசனத்தில் உள்ள ஊட்டம், இந்த வேத வசனத்தில் உள்ள களங்கமில்லாத ஞானப்பாலில் இருக்கிற அந்த சத்துக்கள் அத்தனையும் சரிவிகித உணவாய் நம்முடைய ஆவிக்குரிய மனிதனை பலவானாய் மாற்றுகிறது. ஒரு ஆண்டவருடைய மனிதர் ஒருவர் இருந்தார், இப்பொழுதும் இருக்கிறார், ஊழியம் செய்கிறார். அவர் ஆரம்பத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது CSI டயசிஸ் அதில் ஒரு ஆலயத்தில் உபதேசியாராய் ஒரு கிராமத்தில் நியமிக்கப்பட்டார். அவருக்கு அப்போ திருமணமாகவில்லை. அது ஒரு புதிய கிராமம். அந்த கிராமத்தில் சொந்தக்காரர்கள் யாருமே அவருக்கு கிடையாது. ஆக அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை ஆலய ஆராதனையை தவிர மற்ற நாட்கள் எல்லாம் ஃப்ரீ தான், வேறு வேலை கிடையாது. அவர் காலையிலே எழும்ப வேண்டியது, மணிக்கணக்காய் ஜெபிக்க வேண்டியது, நல்லா பைபிள் வாசிக்க வேண்டியது, அப்புறம் காலை சாப்பாடு. அதன் பிறகு மத்தியானம் வரைக்கும் உட்காந்து பைபிள் வாசிக்க வேண்டியது. ஆலயத்தை திறந்து, ஆலயத்துக்கு பக்கத்தில் தான் உபதேசியார் வீடு, ஆலயத்திலே முழங்கால் போட்டு பல மணி நேரம் ஜெபிக்கிறது. 1 மணி 2 மணிக்கு மத்தியான சாப்பாடு, மத்தியானம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு, அப்புறம் 4 மணிக்கு திரும்பியும் ஜெபம், திரும்பியும் வேதம் வாசிப்பு. ராத்திரி ஒரு சின்ன கிராம ஆலயம், அதில் ஒரு ஆராதனை முடிந்த பிறகு இரவு சாப்பாடு, இரவு சாப்பாட்டுக்கு பிறகும் பல மணி நேரம் ஜெபம். அப்போ அவருடைய வாழ்க்கையே சாப்பிட வேண்டியது 3 நேரம், மற்ற நேரமெல்லாம் பைபிள் வாசித்து ஜெபிக்க வேண்டியது, பைபிள் வாசித்து ஜெபிக்க வேண்டியது. இந்த காலகட்டத்தில் ஒரு நாள் அவருக்கு ஒரு கனவு. அந்த கனவிலே அவர் ஆலயத்திலே படுத்திருக்கிறது போல ஒரு கனவு. ஆலயத்திலே படுத்திருக்கிறார். திடீரென்று ஏதோ சத்தம் கேட்டு கண் விழித்து பார்க்கிறார். ஆலயம் முழுவதும் வௌவாலாய் நிறைந்திருக்கிறது. ஆலயம் முழுவதும் இந்த வௌவால் சத்தம், வௌவால் நேருக்கு நேர் பார்ப்பது போல பார்க்க சொப்பனம்தான். இவருக்கு ஒரு பயம் வருகிறது. இந்த வௌவால் நிறைந்திருக்கிற அந்த கூட்டத்துக்குள்ள பல மிருகங்கள், காட்டு மிருகங்கள் அப்படி உள்ள வர்ற மாதிரி சொப்பனம் கண்டு பயந்து போய் ஆலயத்தின் கதவை திறந்து கொண்டு வெளியே ஓடி வருகிறார். இந்த வௌவால் எல்லாம் பின்னாலே அவரை விரட்டுகிறது போல கனவு கண்டு விழித்து விட்டார். அவருக்கு ரொம்ப பயம், உள்ளம் படபடபடன்னு அடிக்குது. அவருக்கு என்னன்னு புரியல. அவருக்கு மூத்த ஒரு ஊழியக்காரர் இடத்துல, ஒரு ஆவிக்குரிய ஊழியரிடத்துல விசாரித்து கேட்கிறார், ஐயா இப்படி ஒரு சொப்பனம் கண்டேன், இதனுடைய அர்த்தம் என்ன என்று. இப்போ அவர் சொன்னார், நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை, அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க, ஆண்டவரோடு பல மணி நேரம் ஜெபிக்கிறீங்க, வேத வசனம்லாம் வாசிக்கிறீங்க, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை அப்படிங்கிறதுனால ஆண்டவர் உங்களுக்கு இந்த சொப்பனத்தை காட்டி இருக்கிறார். இந்த சொப்பனத்தில் என்ன நடக்குது? சத்துருவாகிய சாத்தான், இருளின் அதிபதி, அவனை பார்த்த உடனே உங்களுடைய ஆவிக்குரிய மனிதனிலே பயம் வருகிறது. உங்களுக்கு எதிர்த்து நிற்க திராணி இல்லை, ஆவியிலே எதிர்த்து நிற்க திராணி இல்லை, நீங்க வெளியில ஓடுறீங்க. அண்ணா அப்படின்னா நான் என்ன செய்யணும்? பல மணி நேரம் வேதத்தை ஆய்வு செய்கிறீர்கள் அல்லவா, ஜெபிக்கிறீங்க அல்லவா, நீங்கள் வாசிக்கிற தியானிக்கிற அந்த வசனங்களை உங்கள் வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்து, கடைபிடித்து பாருங்கள் என்று சொன்னார். வசனத்தை நீங்கள் வாழ்க்கையிலே கடைபிடிக்கத்தான் அந்த வசனத்தில் உள்ள சாறு, அந்த வசனத்தில் உள்ள தேவ பலன் உங்கள் ஆவிக்குரிய மனிதனை ஸ்ட்ரென்தன் ஆக்கும். அந்த ஸ்ட்ரென்த்து கூட கூட பிசாசை நீங்கள் எதிர்த்து நிற்பீர்கள் என்று சொன்னார். அடுத்து ஒரு 3 மாதம் வரை
இந்த அருமையான அந்த உபதேசியார், அந்த ஊழியக்காரர் வசனத்தை அபியாசப்படுத்த ஆரம்பித்தார். சின்ன சின்ன வசனங்கள், பொய் சொல்லாதிருப்பாயாக. அப்போ ஒரு தீர்மானம் எடுத்தார், எந்த நிலைமையிலும் நான் பொய் சொல்லக்கூடாது. சின்னதோ பெருசோ, மற்றவர்களுக்கு பாதிப்பு வருகிறதோ வராததோ, எதுவானாலும் பொய் சொல்வதில்லை என்று ஒரு முடிவெடுத்து அதை செயல்படுத்தினார். இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன வசனங்களாய், கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ளுங்கள், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், இதெல்லாம் வாழ்க்கையில் அப்படியே அவர் அபியாசப்படுத்தினார். 6 மாசத்துக்கு மேல ஆயிட்டு மறந்துட்டார் இவர். மறுபடியும் அதே சொப்பனம் வருகிறது. அதே ஆலயத்திலே படுத்திருக்கிறார். திடீரென்று கண் விழித்து பார்க்கிறார். திரளான அந்த வௌவால் எக்கச்சக்கமாய் உள்ளே வந்து இவரை சுற்றி வட்டமிடுகிறது. உடனே இவர் எழும்பி, கனவுல சொப்பனத்தில் எழும்பி, இந்த கொடைக்கம்பு மாதிரி 2-3 கம்பு அந்த ஓரமாக சர்ச்சில் கிடக்க அந்த கொடைக்கம்பை எடுத்துக்கிட்டு விரட்டி விரட்டி அடிக்கிறார். இவர் எழும்பி இந்த ஆலயத்துக்குள்ளே சுற்றி சுற்றி ஓடி அந்த இதை வௌவாலை அடிக்கிறார். ஒரு சில நிமிடங்களிலே அத்தனை வௌவாலும் பயந்து, இவருக்கு பயந்து வெளியே ஓடி விடுகிறது. ஆலயம் வெளிச்சமாய் மாறினதை போல அவர் சொப்பனம் கண்டு விழித்தார். அதன் பிறகு ஒவ்வொரு நாள் சாயங்காலம் 7 மணி ஆராதனையிலே அந்த கிராமத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் அத்தனை பேரும் வந்தார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு எவ்வளவு பேர் வருவார்களோ அவ்வளவு பேர் ஆலயம் நிரம்பி வழிந்தது. உபதேசியார் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் வல்லமை உள்ள வார்த்தைகளாய் மாறியது. ஆண்டவருடைய வார்த்தைகளை மிக நேர்த்தியாய் பிரசங்கித்தார். அநேக வாலிபர்கள் மனம் திரும்ப ஆரம்பித்தார்கள். அந்த கிராமத்தில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி உண்டானது. எனக்கு அன்பானவர்களே, நாம் பிள்ளைகள் என்ற ஸ்தானத்தில் இருக்கிறோமா? மகிழ்ச்சி. ஆண்டவரை மன்னித்திருக்கிறார். மறுபடி மன்னிப்பு கேட்காதபடி அவர் கொடுத்த மன்னிப்பை பயன்படுத்தி அவருக்குள்ளாய் வளரும். வாலிப பருவத்தில் இருக்கிறீர்களா? நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதிலும், பொல்லாங்கானை ஜெயித்ததினாலும் வேத வசனம் அல்லது தேவ வசனம் உங்களிலே நிலைத்திருக்கிறதினாலும். ஆம், எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைகளிலே நிலைத்திருங்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளிலே நிலைத்திருங்கள். உங்களை வாலிபராய் மாற்ற ஆண்டவர் விரும்புகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, குழந்தையைப் போல பேசுகிறேன், குழந்தையைப் போல யோசித்தேன், நான் இப்போ வளர்ந்து வருகிறேன். ஆண்டவரே, கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆவிக்குரிய வாழ்வானது சீரான வளர்ச்சியிலே பாதையிலே இருக்க வேண்டும் என்று ஆவிக்குரிய வாழ்வின் 3 படிநிலைகளை குறித்தும் ஆண்டவரே, அதில் 2 படிநிலைகளை நாங்கள் பார்க்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்தீரப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். ஓ க்ளோரி. இப்படி பிள்ளைகளை தொடும், இப்படி பிள்ளைகளை தொடும் ஆண்டவர். கற்றுக் கொடுத்த சத்தியங்களுக்காய் ஸ்தோத்திரம். கண்கள் திறக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இப்படி பிள்ளைகளை ஆண்டவரை வாலிபர்களாய் மாற்றும். வேத வசனங்களை வாசித்து தியானித்து அதை வாழ்க்கையிலே கை கொள்ள உதவி செய்யும். அந்த வேத வசனம் அவர்களில் நிலைத்திருக்கட்டும். அந்த வேத வசனத்தில் உண்டான ஆண்டவரே சத்துக்களினால் அவர்கள் பலவான்களாய் இருக்கட்டும். அந்த பலத்தின் மிகுதியினாலே சத்துருவை ஓட ஓட விரட்டட்டும். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதினால் தானே. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.